வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோயில் மாநகரம், கும்பகோணத்திலேருந்து. இந்த பதிவு உங்களுக்கு வயசு 55, இது வரைக்கும் நீங்கள் படாத கஷ்டம் பட்டுறீங்களா? அப்போனா இந்த பதிவு உங்களுக்கு தான். அதாவது 100ல் 60 பேருக்கு இளம் வயசுலேயே யோக திசை நடக்கும். இந்த யோக பலன்லாம் அனுபவிச்சிருவாங்க. ஒரு 20% ஆளுங்க குழந்தை பருவத்தில் யோக திசை நடக்கும். அந்த யோகத்தை அப்பா அனுபவிப்பாங்க. அந்த குழந்தைங்க வளர்ந்தோன்னா நடுத்தரமான ஒரு மத்தியமமான யோகத்தை தான் அனுபவிப்பாங்க. ஏன்னா அப்பா தான் அனுபவிச்சிடுறாரு. இந்த குழந்தையில் வர்ற யோகத்தை அப்பா அனுபவிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அப்பா அனுபவித்தாலும் இந்த பிள்ளைங்க எந்த பிள்ளையால் யோக திசை அனுபவிக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கான சொத்தை சேர்த்து வச்சுருவாங்க. இந்த பிள்ளைங்க அனுபவிக்கிறதெல்லாம் அந்த பிள்ளைங்க யோக திசையில் ஏற்பட்ட ஒரு சுபகாரியத்தினால இவங்க அந்த பிள்ளைங்களுக்கே நிறைய சொத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்படி 60% பேர் இப்படி போயிடுவாங்க. 20% பேர் குழந்தை பருவத்தில் வர யோகத்தை அப்பாவுக்கு கொடுத்து அந்த அப்பா சொத்தை சேர்த்து வைக்கும். பாக்கி 20% பேர் இருக்காங்கள்ல, ரொம்ப கஷ்டங்க, படாத பாடு. அவங்க பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் படாத கஷ்டத்தை பட்டிருப்பாங்க. அதை அவங்க என்னெல்லாம் மற்ற பிள்ளைங்க என்னெல்லாம் அனுபவிக்குதோ அதெல்லாம் பார்த்து ஏங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அவனோட நண்பர்கள் போட்டிருக்கும்போது இந்த ஜாதகரால் அதை போட முடியாது. குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடுமையான கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவராக இருப்பார். இவரோட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 3-4 பேர் அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பார். கடுமையான பஞ்சத்தில் வளர்ந்துருப்பார். அதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டார், நல்ல உணவு சாப்பிட்ருக்க மாட்டார். நல்ல உணவுன்னு சொல்கிறத விட 3 வேளை இல்லை, ஒரு வேளை உணவை கூட உருப்படியாக சாப்பிட்ருக்க மாட்டார் இந்த ஜாதகர். நான் சொல்லக்கூடிய இந்த ஜாதகர் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, முதல்ல 55 வயசுக்கு மேலே யோக திசை நடக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் நான் முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு 55 வயசுக்கு மேலே இந்த மாதிரி யோக திசை ஆரம்பிச்சின்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பலிதமாகும். சரி, முன்னாடி வாழ்க்கையை பார்த்துருவோம். அதே போல் இந்த ஜாதகர் பார்க்காத வேலையே இருக்காது. ₹1 வேலை பார்த்துருப்பார், ₹2 வேலை பார்த்துருப்பார், கிடைச்ச வேலையை பார்த்துருப்பார். இந்த கிடைச்ச வேலையோட ஊதியத்தை முழுசாக அப்பா அம்மாட்ட கொடுத்துருப்பாரு. இந்த ஜாதகருக்கு அப்பா அம்மாவோட உண்மையான அன்பை கிடைக்காது. புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதோட அவங்க அப்பா அம்மாவோட அன்பு உண்மையிலேயே இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா காலச்சூழல், இந்த பிள்ளைங்க போய் ₹1 ₹2 வேலை செஞ்சுட்டு அம்மாட்ட கொடுத்து அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளரும்போது இந்த ஜாதகரோட ஆள் மனதில் எவ்வளோ ஏக்கம் தேக்கமாயிருக்கும். இந்த ஏக்கத்தோடைய குழந்தை அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணத்தை பண்ணுறாரு, குழந்தை பார்க்குறாரு. அந்த குழந்தைங்களுக்கும் சரிவர செய்ய முடியாது, காலத்தை செய்ய முடியாது. இந்த குழந்தைங்களுக்கும் இவரால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பின்னாடி யோக ஜாதகர்கள் எல்லாமே முன்னாடி 55 வயசு வரைக்கும் ஆட்டி படைச்சிரும். ஏன் இதெல்லாம் பண்ணுது கிரகம் அப்படின்னா, உங்களை பட்டை திட்டுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து கணவன் மனைவி ஆகி இந்த சூழ்நிலையில் அப்பா அம்மாவை கவனித்து பிள்ளைங்களை கவனித்து இந்த 55 வயசை நிறைவு பெறும்போது இவர் அப்பாடான்னு ஓஞ்சிருவார். இப்படா நமக்கு நல்ல காலம் வரும் அப்படின்றதோட இவரோட ஆள் மனசில் அப்படியே தேங்கி போய் அதே வெறுத்து போயிடும். நல்ல காலமாவது கெட்ட காலமாவது போடா, இப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே வந்துடுவார். இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் அப்பா அம்மாவை இழந்துடணும், பிள்ளைங்களாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பொண்ணாக இருந்தால் பொண்ணை கட்டி கொடுக்கணும், அதுக்கு நகை சேர்க்கணும், எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இந்த 55 வயசு அவர் தொடும்போது அவர் ஒரு நடைப்பிணமாக இருப்பார். அதே நேரத்தில் இவரோட சேர்ந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் 10 பைசா கூட இவருக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. இவரும் கேட்க மாட்டார். ஆனால் மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பராமப்படுறாரோ இல்லையோ, இவரோட வாழ்க்கையை நினச்சி வேதனைப்படுவார். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய முடியல அப்படின்னு ஒவ்வொரு நாள் இவர் ஏங்காத ஏக்கமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் இவரோட மனநிலை. இந்த ஜாதகர் போகாத கோயிலே இருக்காது. எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அத்தனை கோயிலும் போயிருப்பார். கர்மா பாருங்கள், இவர் 55 வயசு வரைக்கும் கேட்குற எதையுமே கொடுக்காது. ஆனால் எது நடக்கணுமோ அதெல்லாம் தானாக காலத்தே நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஜாதகருக்கு இந்த 55 வயசுக்குள்ளே எவ்வளோ ஏக்கம் இருக்குங்க மனசுக்குள்ளே. என்னன்னா கிரக அமைப்பு தான் இது எல்லாமே. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இந்த மாதிரி ஜாதகக்காரங்களுக்கு இருக்கும்.
இதில் மெயினாக என்ன கவனிக்கணும், இவங்க ஆரம்பத்துலேருந்து நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் பின்னாடி நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் இந்த 55 வயசுக்கு மேலே யோக திசை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. சரி, இவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு எந்த மாதிரி யோகம் அமையப்பெறும் அப்படின்றதையும் பார்ப்போம். 55 வயசில் ஒரு மனுஷனுக்கு ஒரு யோக திசை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களோட மனநிலை இப்போ தான் புதுசாக பட்டை திட்டப்பட்டு இருக்கும். ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் இந்த 55 வயசில் 55 வருஷ வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா நல்லதை தவிர பாக்கி அனைத்து கொடுமை, வேதனை, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. சரி, இந்த மாதிரி யோக திசை ஆரம்பிச்சிருச்சு. ஜாதகரை எப்படியெல்லாம் வழி நடத்தும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் ஜாதகர் இப்போ தான் புதுசாக பிறந்தது போல் உணர்வார். அதாவது இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணம் இருக்கும். இவரோட நடை, உடை, பாவனை, இவரோட சொல், செயல், சிந்தனை எல்லாமே இந்த ஜாதகரோட இயற்கை குணத்துக்கு நேர் மாறாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி பின்யோகம் உள்ள ஜாதகர்கள் இப்போ தான் நமக்கு நல்ல காலமும் நேரமும் கூடி வருது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த பின்யோகம் உள்ளவர்கள், அதாவது 55 வயசுக்கு மேலே யோக பலனை சந்திக்கக்கூடிய நபர்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும். இல்லைனா சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா மேச லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிகம் இல்லைனா கும்பம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பின்யோகம் செயல்பாட்டுக்கு வரும். பின்னாடி தான் இவங்களுக்கு யோக பலனே இருக்கும். அதே போல் இந்த கேது பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிற்கால யோக பலனில் ஆன்மீக ஞானம் பெற்று ஆன்மீக ரீதியாக நல்ல பெயரையும் புகழையும் அடைவார்கள். அது மூலயமா நல்ல வருமானத்தையும் குழந்தை செல்வங்களோட அன்பையும் ஆதரவையும் பெறுவாங்க. இதே சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பிற்காலத்தில், அதாவது யோக திசை ஆரம்பிக்கிற காலத்தில் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக செய்வாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பிறரை நம்பி வாழ மாட்டாங்க. அதே போல் முக்கியமாக பிறரிடம் கை கட்டி வேலை செய்ய மாட்டாங்க. இந்த ஜாதகர்கிட்ட பல பேர் வேலை செய்கிற திறமையை வளர்த்துப்பார். பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தகுதியை வளர்த்துப்பார். பிறருக்கு வேலையும் கொடுக்க செய்வார். அப்படி இல்லைன்னா 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவருக்கு இயற்கை உண்டாக்கி வச்சுருக்கும். ஒரு ஓனரோ ஒரு முதலாளியோ யாரோ ஒருத்தர் இவரை நம்பி கொடுத்து அந்த ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பானி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இவங்களோட சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் இவங்களோட வாரிசு ரொம்ப முக்கியமாக இவங்களோட வாரிசு காரணமாக இருப்பாங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான். பொம்பளை பிள்ளையார் ரீதியாக இருந்தால் ரொம்ப அதிகமான நற்பலன்களை இந்த ஜாதகர் அனுபவிப்பார். இந்த ஜாதகர் இளம் வயதில் குழந்தை பிறந்தோன்னே இந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னா கூட ரொம்ப கடுமையாக போராடி அந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள்னால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, உணவளிப்பது இதெல்லாம் செய்கிறது கூட ரொம்ப போராட்டமான கால சூழ்நிலையை சந்திச்சிருப்பார். ரொம்ப கஷ்டமான கால சூழ்நிலையில் கூட தன்னோட பிள்ளைங்களுக்கு பார்த்து சில விஷயங்களை செஞ்சு வச்சுருப்பார். என்னோடய பிள்ளைங்க எந்த விதத்துலையும் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மன ஓட்டம் இவரோட ஆள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய பிள்ளைங்களை பற்றியான சிந்தனைகள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜாதகர் தான் ஆரம்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. நம்ம தான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி படக்கூடாதுன்னு அவர் படாத பாடுபடுவார். இவரோட சூழ்நிலையெல்லாம் தனக்கோ தன் மனைவிக்கோ இருக்கோ இல்லையோ அதை தான் பிள்ளைங்கள்ட்ட காட்டாமல் பிள்ளைங்களுக்கு வேண்டியதை எப்படியோ தன்னோட பிள்ளைங்களை குறையில்லாமல் வளர்த்து ஆளாக்கியிருப்பார். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு தன்னோட அப்பாவோட ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், தன்னோட அப்பாவும் அம்மாவும் ஒழுக்கம் தவறாமல் தன்னை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பிள்ளைங்க மனசில் பதியணும் கண்டிப்பாக. அதனால் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக வளரும்போது அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது பிள்ளைங்க மனசை பாதிக்கும். பிற்காலத்தில் அது உங்களுக்கு யோகத்தை தடை செய்யும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தன்னோட குழந்தைகளுக்கு முன்னாடி ஜென்னுலாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டிங்கன்னா பிற்கால யோகத்தில் ரொம்ப அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். குழந்தைங்க தன்னோட அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால இந்த யோக திசையானது ஆரம்பித்த பிறகு இந்த குழந்தைங்க இந்த ஜாதகரோட
தேவைகளை ஆசைகளையும் ஒன்று ஒன்றா பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது நீங்களே உணரலாம். நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படியெல்லாம் இந்த யோக திசையில், அதாவது 55 வயசில் யோக திசை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு அந்தாண்ட வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வாழலாம். நீங்கள் எதிர்பாராத சந்தோஷ நிகழ்வுகள் அதிகமாக உங்களை மன மகிழ்ச்சியில் ஏற்படுத்தும். நீங்கள் கண்கூட உணரலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கக்கூடிய உணவுகளாகட்டும், போட்டு பார்க்கக்கூடிய நகைகளாகட்டும், இல்லை ஜவுளி ஆகட்டும், கட்டி பார்க்க வேண்டிய வீடாகட்டும், சேர்த்து பார்க்க வேண்டிய சொத்து சுகமாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கண் முன்னாடி நடைபெறுவதை நீங்கள் உணரலாம். இது எல்லாம் உங்களுக்கு இந்த யோக திசையில் குறையில்லாமல் தடையில்லாமல் நடைபெறணுன்னா நீங்கள் இளமையான காலத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சுருக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ, நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்க்கும் நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இளம் வயதில் காட்டியிருக்கணும். அதே போல் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பிறருக்கு மனதாலும் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் தீங்கு விளைவித்திருக்கக்கூடாது. அதேபோல் உடன் பிறந்தோருக்கு எந்த விதத்திலும் உங்களால் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கக்கூடாது. பிறர் சொத்தை அபகரித்து உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் பிறருக்கு துரோகம் செஞ்சு உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திருந்தீங்கன்னா உங்களோட தாரத்தோட இந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இதே பெண்ணோட ஜாதகமாக இருந்து இந்த யோகம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவங்க நேர்மையான வழியில் வந்திருந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் நல்ல முறையில் போயிட்டுருக்கும். இல்லைன்னா அவங்களோட வாழ்வாதாரமே சூன்யமாக தான் தெரியும். அதாவது இந்த யோகத்தை அனுபவிக்கும்போது 2 பேருமே நேர்மையானவர்களாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தான் அந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான யோகத்தை எந்த தங்கு தடையும் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா திருக்கடையூர் சென்று, குடும்ப சகிதமாக திருக்கடையூர் சென்று 55 வயசில் உங்களுக்கு யோக திசை ஆரம்பிச்சதுன்னா திருக்கடையூர் சென்று திருவடி திருமணம்னு ஒன்று பண்ணி வைப்பாங்க. அதை பண்ணிக்கோங்க. 60 வயசு ஆயிடுச்சுன்னா சஷ்டியப்பு பூர்த்தி பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி தெரியாமல் யாரிடமாவது யாருக்காச்சும் துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. அப்படி இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நினைவாக அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வீட்டில் விருந்து அமுது படைத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. அந்த நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட யோக திசையில் தடையில்லாமல் அதை அனுபவிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திங்க. இந்த பதிவில்